ஹாய், இன்றைக்கி வந்துட்டு என்னோட 6 to 7 மந்த் பேபிக்கு வந்துட்டு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் எதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்லேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பனியன் கிளாத் தான். பட் பனியன் கிளாத்தில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அவ்வளோ எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. பட் டிஃபால்ட்டாக எனக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் அதை வச்சு எடுத்துக்கிட்டேன். சும்மா ரேண்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற ஒரு கிளாத் தான். ஆக்சுவலி நான் வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ இல்லை, ஒரு 2 இயர்க்கு முன்னாடி அதோட ரிமைனிங் கிளாத் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்காகும்னு சொல்லிட்டு. அதுதான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்கிட்ட இருக்க கிளாத் வச்சுட்டு தான் நான் எல்லா கட்டிங்ஸும் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். இப்போவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா நிறைய லாஸ் ஆகும். அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணி எதையும் வாங்க போகிறதில்ல. ஸோ இருக்கிற கிளாத்தில் தான் வந்துட்டு நான் கட்டிங் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான், எதுலையுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. என்கிட்ட நிறைய கிளாத்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமைனிங் கிளாத் எல்லாமே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour அதுக்குள்ளேயே வந்துட்டு 45 minutes அதுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப குட்டி குழந்தைன்றதுனால 6 to 7 month தானே. ஸோ 1/2 hour 45 minutes வந்துட்டு ரொம்ப அதிகம். பட் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து சின்ன குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்காங்க, பெரிய பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த கேப்பில் வந்துட்டு பண்ணாதான் உண்டு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். என்னன்னா ஒரு 15 minutes அந்த மாதிரி, அவ்வளோ நேரம் தான் தூங்குறாங்க. அதுக்கப்புறமா ஏஞ்சிருவாங்க. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறதுனால முதல்ல கட்டிங் வீடியோ மட்டும் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது. நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் காட்டன் லைனிங் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா காட்டன் லைனிங் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே காட்டன் லைனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. அப்புறம் மெயின் பீஸை விட 1 inch 1.5 inch வந்துட்டு கம்மியாக தான் லைனிங் வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே வந்து இல்லைன்னா ரொம்ப பெருசாக லைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா லைனிங் வந்துட்டு தெரியும். ஸோ தெரியக்கூடாதுன்றதுனால ஹைட் வந்து ஒரு 1 inch 1.5 inch எப்பயுமே லைனிங் பீஸ் வந்துட்டு ஹைட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். சின்ன குழந்தைன்றதுனால நெக் இறக்கம் வந்து ஒரு 2 inchக்கு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அகலமும் வந்துட்டு 2 inchக்கு எடுத்துக்கிட்டேன். அதுவே போதும். அதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் அவங்க ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்கன்றதுனால கரெக்டாக ஒரு 1 month கழிச்சு பார்த்தா இன்னுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்குன்னு பார்த்தா இந்த மெஷர்மெண்ட் தான் நான் நெக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாடி லூஸ்ன்னு பார்த்தோம்னா பாடி லூஸ் வந்துட்டு இப்போ ஒரு 10 inch இருக்குதுன்னா 2 inchன்னு சொல்லிட்டு 2 சைடுக்கும் சேர்த்து 4 inch இல்லைனா 5 inch வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா போதும். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு 15 inch அந்த மாதிரி 10 பாடி லூஸ் அப்படின்னா ஒரு 15 inch அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைடில் கொஞ்சமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா வளர்ந்தாலுமே கூட கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 inch இருக்கிறதுனால நிறையவே நம்மளால் பிரித்து விட முடியும். ஸோ அதுக்கப்புறம் சின்னதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவை. அதுவும் இல்லாமல் ஃப்ராக்ன்றதுனால எவ்வளோ குட்டி ஆனாலுமே கூட நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சின்னதாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி சைடில் நம்ம கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி லைனிங் வந்து எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இருக்கிறது சின்ன பீஸ் தான் வந்துட்டு எனக்கு தேவைப்படும். அதனால் நான் அயன் பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்ல. ஸோ என்னால் ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இருக்கிறத வச்சு அப்படியே நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு. பட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பவுமே லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸ் கட் பண்ணணும். இது வந்து சின்ன பீஸுன்றதுனால நான் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மெயின் பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட மெஷர்மெண்ட்ஸ். இதோட கட்டிங்கும் வந்துட்டு இதை அப்படியே வச்சு அதுக்கு மேலேயே வந்து கட் பண்ணிட்டோம்னா போதும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு நாளைய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டுமே சேர்த்து கொலாஜ் பண்ணி வேணும்னா இன்னொரு வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்பிள் லிவிங், மைண்ட்ஃபுல் மதர்ஹுட் அண்ட் ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.